விஜய்க்கு அரசியல் தெரியாது, உங்க ஓட்டை அவருக்கு போட்டு இப்படி வேஸ்ட் பண்ணிட்டீங்க தற்குறின்னு சொல்லும் சில நல்லவங்களுக்கு தான் இந்த வீடியோ. லிசன் கைஸ், அவரோட லாங் ஜேர்னியை ஒரு குட்டி ஸ்டோரியா சொல்றேன், கேட்டுக்கோங்க. 2024ல அவருடைய அரசியல் பயணம் ஆரம்பிக்கலைங்க. 2008லயே அவருடைய அரசியல் பயணம் ஆரம்பிச்சிச்சு அன்அபிஷியலா. 2008ல ஒரு கொடூரமான சம்பவம், இலங்கை ஈனப்படக்கொலை. அதை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் பண்றாரு நம்ம தளபதி. அவர் உண்ணாவிரதம் போராட்டம் பண்றதை பார்த்து அவருடைய ரசிகர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. 2009ல விஜய் ரசிகர் மன்றமா இருந்தத விஜய் மக்கள் இயக்கமா மாற்றி தமிழக மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் அவர் செஞ்சுட்டு வராரு. அதை தொடர்ந்து தமிழக மீனவர்கள் எல்லையில சுட்டு கொல்லப்பட்டதை கண்டிச்சு பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டினார். அது மட்டும் இல்லாம சுறா படத்துல நடிச்சு மீனவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தார். தொடர்ந்து இப்படி தமிழக மக்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளை தடுத்து நிறுத்த சொல்லி பிஎம்க்கு லெட்டர் ஒன்னு எழுத சொன்னாருங்க. நெக்ஸ்ட் டே 25,000 லெட்டர் பிஎம் ஆபீஸ்க்கு போயிருக்கு. அந்த டைம்ல ராகுல் காந்தி அவர்களே அவருடைய வீட்டிற்கே விஜய் சார் அழைச்சிட்டு போய் கிட்டத்தட்ட 1 hour 2 பேரும் உரையாடல் நடத்திருக்கா சொல்லப்படுது. அந்த சந்திப்பிற்கு பிறகு எங்க விஜய் சார் அரசியலுக்கு வந்துருவாரோ அப்படின்னு மற்ற கட்சிகள் பயந்தது நமக்கு தெரிந்த ஒன்றே. இதை தொடர்ந்து ஒவ்வொரு மூவி ரிலீஸ்க்கு பிறகும் அவருக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வேலாயுதம், தலைவா அண்ட் எக்ஸெட்ரா. இப்படி ஒவ்வொரு மூவிக்கும் தடைகள் வரும். அந்த தடைகளை நம்ம தளபதியே உடைப்பாரு. இந்த மாதிரி பல புரட்சிகள் செய்தார் நம்ம தளபதி. ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு முதல் ஆளா போய் நின்னாருங்க. அனிதாவோட இறப்புக்கு ஆறுதலா ஒரு பிரதரா போய் நின்னாரு. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு ஆறுதலா இருந்தாரு. என்ன சிஎம் ஜோசப் விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாதா? அவர் புரட்சிகரமான சில செயல்களை செஞ்சதுக்கு அப்புறம் தாங்க அரசியலுக்கே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, 10th and 12th வகுப்பு தேர்வுகளில் மாநில அளவில் மற்றும் மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஊக்கத்தொகையும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிச்சார் நம்ம தளபதி. மேலும் பல ஏழை மாணவர்களின் கல்வி செலவையும் ஏத்துக்கிட்டாரு. தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியான இரத்த தான முகாம்களை நடத்தினார். ஏழைகளின் மருத்துவ சிகிச்சைக்கு பல உதவிகளை செய்திருக்கிறாருங்க. சென்னை வெள்ளம், குஜராத் பூகம்பம், சுனாமி போன்ற பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரண பொருட்களை வழங்கி உதவி செய்திருக்காரு நம்ம தளபதி. அது மட்டும் இல்லைங்க, சமூகத்தில் நிலவும் லஞ்சம், ஊழல், பெண்களுக்கான பாதுகாப்பு, கல்வி மற்றும் மருத்துவ கட்டமைப்பு சீர்கேடு போன்ற விஷயங்களை தனது திரைப்படங்கள் மூலம் ஆணித்தரமாக பேசி இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காரு. நம்ம தளபதி சொல்றதான் செய்வாரு, செய்யறதான் சொல்லுவாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இது மாதிரி நம்ம தளபதி விஜய் செய்த நல்ல விஷயத்தை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்களை பிடிச்சிருந்ததுன்னா லவ் யூ விஜய் அண்ணா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.